ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 30 நாளைய தினம் மார்கழி அமாவாசை, அனுமன் ஜெயந்தி. இந்த 4 பொருட்களை வைத்து உங்க வீட்டோட பூஜை அறையில இதை மறக்காம செஞ்சுடுங்க. லட்சக்கணக்கில் பணம் குவியும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த 4 பொருட்களை வைத்து என்ன மாதிரியான தாந்திரிக முறை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 2024ஆம் வருஷத்துக்கான கடைசி ஆங்கில மாதத்தோட கடைசி அமாவாசை தினம் டிசம்பர் 30ஆம் தேதி வந்திருக்கு. அதுவும் திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய சோமவார அமாவாசை. இந்த நாளில் கட்டாயம் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். குல தெய்வத்துக்கான வழிபாட்டையும் செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் தவற விடக்கூடாது. நல்ல வேலையே கிடைக்காம, நல்ல சம்பளம் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை இருக்குது, மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் கிடையாது, மனசுக்கு நிம்மதி இல்லாத வேலை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபமே இல்லை, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம்னு சொல்லி நொடிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். பொதுவாக திங்கட்கிழமையில் ஒரு திதி வருது, ஒரு விசேஷ நாள் வருது அப்படின்னா அது மற்ற நாட்களில் வர்றதை விட கூடுதல் சிறப்புன்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை சோமவார அமாவாசைன்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். சொல்லப்போனால் இந்த மார்கழி முழுக்க நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை செஞ்சாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பு தான். நாளைக்கு மார்கழி அமாவாசை மட்டும் கிடையாது, கூடுதலாக இன்னொரு விசேஷ நாளும் இருக்குது, அனுமன் ஜெயந்தி. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் அன்றைய தினம் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் அனுமன் அவதரிச்சதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நாளைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு அமாவாசை திதியும் இருக்குது, மூல நட்சத்திரமும் இருக்குது. அப்போ நாளைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அனுமன் ஜெயந்தி தான். நாளைக்கு என்னென்ன கடவுள்களை ஃபஸ்ட்டு வணங்கலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நாளைக்கு திங்கட்கிழமை சோமவாரம் அப்படிங்கிறதால நீங்கள் சிவபெருமானை வழிபடலாம். அமாவாசை தினம் அப்படிங்கிறதால குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களோட முன்னோர்களையும் வழிபாடு செய்யலாம். அம்பாள் அம்மன்னு சொல்லி பெண் தெய்வங்களை வழிபாடு நடத்தலாம். அது போக அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதால பெருமாளை வழிபடலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம். இப்படி ஒரே நாளில் எக்கச்சக்கமான விஷயங்கள் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டிசம்பர் 30ஆம் தேதியை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. திங்கட்கிழமை 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தை தவிர மற்ற எந்த நேரங்களில் வேணாலும் அமாவாசை சம்பந்தமான வழிபாடாக இருக்கட்டும், முன்னோர்களுக்கு படையல் போடுறதா இருக்கட்டும், குல தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கட்டாயம் நாளைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர பார்க்குறதே பெரிய விஷயம்தான். அதுலேயும் நிறைய கோவில்களில், ஆஞ்சநேயர் கோவில்களில் விஸ்வரூப ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக அபிஷேகம் நடக்கும். அதெல்லாம் பார்க்குறதே கோடி புண்ணியம். நாளைய தினம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு உங்கள் கையால் நெய்யை தானமாக கொடுக்கலாம். வடை செய்யறதுக்கான மூலப்பொருட்கள் உளுந்த மாவு, மிளகுன்னு சொல்லி என்ன பொருட்கள் உங்களால் முடியுதோ அந்த வடை மாலை செய்யறதுக்கான மூலப்பொருட்களை தானமாக கொடுக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வஸ்திர தானம் செய்யலாம். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 4 பொருட்கள் இருக்குல்ல, இந்த 4 பொருட்களுமே நாளைய தினம் மார்கழி அமாவாசை தினத்துக்கும் அனுமன் ஜெயந்திக்கும் உகந்த சில பொருட்கள். கூடவே இந்த 4 பொருட்களும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் தான், வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் தான். புதுசாக எந்த ஒரு பொருளையும் வாங்க கட்டாயம் கிடையாது. அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தை பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பெருமாள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன? பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளோட வாசம் இருக்குமா. அதனால தான் பெருமாள் கோவில்களையும் ஆஞ்சநேயர் கோவில்கள்லையும் எந்த பிரசாதம் கொடுத்தாலும், எந்த தீர்த்தம் கொடுத்தாலும் அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்க்குறாங்க. ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு அந்த இடத்த தெய்வீகமயமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். ஏலக்காயோட மகிமையை பற்றி நம்மளோட சேனலில் வந்திருக்கக்கூடிய பல பதிவுகளை பார்த்துருக்கோம். பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஏலக்காய். ஏலக்காயை சின்னதாக ஒரு மணி பர்ஸில் நீங்கள் மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மணி பர்ஸில் பணம் வசியமாகுமா. 100 ரூபாய் செலவு பண்ணால் கூட 200 ரூபாய் பணம் உங்களை தானாக தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் ஏலக்காய். அடுத்ததா கிராம்பு. கிராம்பை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த கிராம்பும் ஒன்று. வாசனை மிகுந்த இந்த கிராம்பு இருக்குல்ல,
இத சின்னதா ஒரே ஒரு துண்டு பூஜை அறையில வச்சு நீங்க தினமும் பூஜை பண்ணீங்கன்னா, அந்த கிராம்புல வந்து மகாலட்சுமி தாயார் அமர்ந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு கிராம்புக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. கடைசி ஒரு முக்கியமான பொருள், ஒரே ஒரு துளசி இலை. துளசி இலை அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லயும், எல்லா நேரத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பெருமாள் வழிபாட்டுக்கும், நாளைய தினம் அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதால ஆஞ்சநேய வழிபாட்டுக்கும் இந்த துளசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருள். பகல் முழுக்க நீங்க பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துறது, கோவிலுக்கு போறது, அபிஷேகங்கள் செய்யறது இதெல்லாம் முடிச்சிடுங்க. டிசம்பர் 30ஆம் தேதி மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறை விளக்கேத்தி வச்சுட்டு, சின்னதா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா, இப்ப நம்ம இந்த எல்லா பொருட்களையும் ஒண்ணா சேர்த்து எரிக்க போறோம். இப்ப கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கிறதால எல்லா வீடுகள்லயும் பழைய அகல் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கு ஒண்ணு எடுத்து, அதுல முதல்ல பச்சை கற்பூரத்த வச்சுடுங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு, கடைசியா ஒரே ஒரு துளசி இலை. இப்ப என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கான ஒரு வசிய மைய இந்த ஒரு மார்கழி அமாவாசை தினத்தன்னைக்கு, அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்களே தயார் செய்ய போறீங்க. இப்ப பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் அப்புறம் ஒரே ஒரு துளசி இலைய ஒரு அகல் விளக்குல போட்டிருக்கீங்கல்ல, அதுல கொஞ்சமா ஒரே ஒரு சொட்டு இல்ல 2 சொட்டு நெய் ஊத்தி, அந்த பச்சை கற்பூரத்த நீங்க எரிய வைக்கணும். அந்த பச்சை கற்பூரம் எரியும்போது, அது கூட சேர்ந்து இந்த கிராம்பு, ஏலக்காய், இந்த துளசி இலை எல்லாம் சேர்ந்து கொழுந்து விட்டு ஒரு ஜோதியா உருவாகும். அந்த ஜோதிய உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து நீங்க பார்க்கணும். இத நீங்க பூஜை அறையிலே செய்யலாம். பூஜை அறையில இடம் இல்லையா? பூஜை அறைக்கு வெளியில வந்து உங்க வீட்டோட ஹால்ல உட்காந்து பூஜை அறைய பார்த்தவாறு கூட நீங்க செய்யலாம். ஆனா மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல செய்யறது ரொம்ப விசேஷம். இந்த ஒரு பச்சை கற்பூரத்த நீங்க பற்ற வைக்கும்போது, அது கூட சேர்ந்து கிராம்பு, ஏலக்காய் அப்புறம் துளசி 3ம் சேர்ந்து எரிந்து ஒரு சாம்பல் மாதிரி கருமை நிறத்துல உருவாகும். அத ஜோதி எரியும்போது, அத நீங்க ஆஞ்சநேயரா பாவிச்சு கையெடுத்து கும்பிடுங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத மனசார கேளுங்க. அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதுல உருவாகக்கூடிய அந்த கருமை நிற சாம்பல் இருக்குல்ல, அத அப்படியே எடுத்து பூஜை அறையில ஓரமா வச்சு, கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க. ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். அதுக்கப்புறமா, இப்ப நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சாம்பல் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயோ, இல்ல கொஞ்சமா நெய்யோ சேர்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி வசிய மையா மாறிடும். கருமை நிறத்துல சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த பொருள் ஒரு மையா மாறிடும். அந்த மைய பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலையிலயும், ஆண்களா இருக்க பட்சத்துல நெத்திலியும் தினமும் இட்டுட்டு வரலாம். தினமும் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஏதாவது நல்ல விஷயத்துக்கு வெளில போறீங்க. இப்ப போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், வெற்றி உண்டாகணும், போகக்கூடிய வியாபார டீலிங் வந்து சக்சஸ் ஆகணும், பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அந்த விஷயம் நடந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அப்படிப்பட்ட வேலையா நீங்க வெளில போகும்போதே, நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய, அதுவும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த மைய, நீங்க நெத்தியில சாஸ்திரத்துக்கு இட்டுட்டு, உங்களோட எல்லா கடவுளையும் ஒண்ணா வேண்டிக்கிட்டு, நீங்க வெளில போகும்போது, போகக்கூடிய எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நினைச்ச காரியத்துல வெற்றி கிடைக்கும். போகக்கூடிய காரியத்துல சித்தி உண்டாகும். சிவபெருமானோட அருளையும், உங்க முன்னோரோட அருளையும், பெருமாளோட அருளையும், ஆஞ்சநேயரோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மை தான், நீங்க பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, துளசி இலை வச்சு பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு மை. இந்த மைய நீங்க உங்க வீட்ல ரொம்ப சர்வசாதாரணமா தயார் செஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா, இதோட மகிமை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சுத்தபத்தம் இல்லாம இந்த மைய தொடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மைய தயார் செஞ்சு குறைந்தது உங்களுக்கு 2 மாதம், 3 மாதம் வரும். அடுத்ததா வரக்கூடிய இன்னொரு அமாவாசையில மறுபடியும் இந்த மைய நீங்க உங்க கையால தயார் செஞ்சுக்கலாம். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.